ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய். ஆஃப்டர்நூன் 3 இருந்து தான் நான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். லாங் விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஏதாவது ஒரு வீடியோ வீக்லி ஒன்ஸாவது நான் போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் கழுவி வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன் வந்து டீப் க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் ஸ்வீடன் வந்ததுலேருந்து ஒரு வீட்டில் பர்மனெண்ட்டாக இருக்கிறதில்ல. நான் இங்கே ஸ்வீடன் வந்து 2 மாதம் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஒரு மந்த் வந்து ஒரு வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் வேறு பிளேஸ் மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் வந்து வீடு கிடைக்கல. அதனால் நாங்கள் ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு வீட்டில் வந்து இப்போ இருந்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்து தான் நாங்கள் ஒரு வீடு கிடச்சிருக்கு, அங்கே வந்து போகிறோம். இப்போ இருக்க வீடு வந்து ஒருத்தவங்க இந்தியா போயிருக்காங்க. ஸோ ஒரு 2 மந்த்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் நம்ம ரெண்ட் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம இருந்துக்கலாம். அது மாதிரி தான் நாங்கள் இப்போ இருந்துகிட்ருக்கோம். அதனாலே நான் ரொம்ப வந்து க்ளீனிங் ஒர்க்கு நிறைய பாத்திரம் கூட கிடையாது இங்கே. நாங்கள் கொஞ்சம் பாத்திரம் வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு வீட்டில் வந்து பேக் பண்ணி பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்கும், கொஞ்சம் தான் திங்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை கரெக்டாக எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணலை. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து நான் வந்து வேறு வீட்டுக்கு போக போகிறேன். அந்த வீட்டில் போய் நம்ம பர்மனெண்ட்டாக இருந்தோன்னா அங்கே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இருந்தது. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஈவினிங் ஒரு 4 வந்து கொஞ்சம் எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருந்ததுனால அதை எடுத்து இப்போ நான் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு பொதுவாக இந்த ஊறுகாய் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் காலியாகிடுச்சு. நான் வந்து எல்லா சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஊறுகாய் வந்து பிடிக்கும். எனக்கு இங்கே ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டோன்னா நம்ம ஊருக்கு டேஸ்ட்டுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தக்காளி வச்சு தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தக்காளி தொக்குக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் நல்லா ஒரு 1/2 kg தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து மெயினாக சேர்க்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் நாள் வச்சு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தொக்கு ரெசிபி, ஊறுகாய் ரெசிபிலாம் பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் எனக்கு இன்றைக்கி நல்லெண்ணெய் வந்து இங்கே கிடைக்கிறதில்ல அவ்வளோவா. நான் அதனால கொஞ்சம் இப்போ தானே வந்திருக்கேன், தேடி தான் வாங்கணும் இனிமேல். அதனால் நான் இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயே போட்டுக்கிறேன். நீங்கள் தொக்குலாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி வந்து இது கூட போட்டுட்டு ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து அதோட பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். நிறைய தண்ணி ஆட் பண்ணாமல் பேஸ்ட் மட்டும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புளி எடுத்து டொமேட்டோ கூட போட்டு அரைச்சி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து அதையும் நல்லா வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தொக்கில் போடுறதுக்காக. இது கிட்டத்தட்ட ஊறுகாய் மாதிரி தான். ஸோ கொஞ்சம் ஆயில் வந்து நிறைய போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த அந்த கடுகு வெந்தயம் பவுடரையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு 2-3 வீக்ஸ் யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் 1 வீக்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இதை அடிக்கடி காலி பண்ணிவிடுவேன். இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா தொக்குலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு யூடியூப்க்கு தேவையான கண்டென்ட், அதுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட லேர்னிங்லாம் நிறைய பண்ணுவேன். அதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க்கெலாம் நான் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மல்லி காஃபி வந்து அடிக்கடி எங்கள் வீட்டில் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இந்த தனியா இருக்குல்ல, அது கொஞ்சம் அந்த சீட் இருக்குல்ல, அது கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு ஏலக்காய் போட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா அந்த தனியா சீடில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர்வான காஃபி குடிக்கலாம். ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குன்னா இந்த மாதிரி மல்லி காஃபி குடிக்கும்போது நல்லாயிருக்கும்.
நான் ரீசெண்ட் டைமில் இந்த டெர்மாக்கோ பிராண்ட்லேருந்து கோச்சிகா சீட் சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து நிறைய சீரம் யூஸ் பண்ணியிருப்பேன். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு நான் மேக்கப் பற்றி தானே சொல்லியிருப்பேன். நிறைய உங்களுக்கு ரிவ்யூலாம் கூட கொடுத்துருப்பேன். இந்த டெர்மாக்கோ பிராண்ட்லேயே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்த செப்பரேட் சீரம் வந்து நமக்கு கிடைக்கும். சாலிசைலிக், இப்போ நியாசனமைடு, இது வந்து கோச்சிகா சீட், இந்த மாதிரி நிறைய சீரம்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நமக்கு ஒவ்வொரு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோச்சிகா சீட் சீரம் வந்து நமக்கு ஏதாவது பிம்பிள் வந்த மார்க்ஸ், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன்லாம் இருக்குன்னா ரொம்பவே சரி பண்ணி கொடுக்கும். இது மார்னிங் டைமில் போடுற மாதிரி இருந்தால் இது மேலே சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும். நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1 மந்த்லேயே நமக்கு விசிபிள் சேஞ்சஸ் வந்து தெரியும். இது எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. நான் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூலாம் கொடுப்பேன்ல, அந்த மாதிரி தான். ஹஸ்பண்ட் ஒரு ஈவினிங் போல் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நைட்டு லேட்டாக தான் வருவேன், டின்னர் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு குக்கிங் வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வச்ச கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது, ரைஸ் தான் இருந்தது. அதுக்கு ஒரு ஆம்லேட் போடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருந்தது, அதையும் வச்சு நான் சாப்பிட்டேன். டின்னரை தான் சாப்பிட்டேன். இப்போ ஒரு 2 வீக்ஸாக சன்செட் வந்து 8:30க்கு தான் வந்து ஆகுது. ஸோ லேட் நைட்டு தான் சன்செட்டே ஆகுது. நம்மளே வந்து தூங்குறதுனா தூங்கிக்க வேண்டியதான், வெளிச்சம்லாம் வராமல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணாங்க, கீழே நிற்கிறேன், டோர் ஓப்பன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு கீ தான் இருக்குது, அதனால் அந்த ஒரு கீயும் வீட்டில் இருக்கும், அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவங்க ஆஃபீஸ் போய்ட்டு வரும்போது நான் தான் போய் கீழே ஓப்பன் பண்ணி விடுவேன். டோர் வந்து லாக்கில் வந்து இருக்கும் கீழே. அதுக்கு தான் இப்போ நான் வந்து போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கேம் விளையாடலாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்துகிட்டு பேப்பர்லாம் கிழிச்சு ஏதோ எழுதி மடித்து போட்டுட்டு இருந்தார். நான் கேட்டுட்ருந்தேன், திருடன் போலீஸ் விளையாட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு பால் வச்சு ஒரு கேம் விளையாண்டாங்க, அதுதான் நான் பேப்பர் வச்சு நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. அவர் வந்தார் அப்படின்னா அகைன் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லேப்டாப் எடுத்துப்பார், நான் வந்து ஃபோன் பார்த்துட்ருப்பேன். ஆளுக்கு ஒரு சைடில் இப்படி தான் போயிட்டுருக்கோம். பட் இன்றைக்கி ஏதோ கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவரே கூப்பிடும்போது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி கேம்லாம் விளையாடும்போது நம்ம சின்ன வயசில் இந்த திருடன் போலீஸ்லாம் நிறைய பேர் உட்காந்து விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு நிறைய முட்டை வாங்கிட்டே தான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக கேம் வந்து போச்சு. கொஞ்சம் நேரம் விளையாண்ட, ஒரு 15 மினிட்ஸ் வந்து விளையாண்டுருப்போம், அவ்வளோதான். தட்ஸ் இட் காய்ஸ். இந்த வீடியோ இந்த இடத்துல நிறைவடைகிறது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை.